வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் என்னுலகம் வித் சத்யா. ஆஃப்டர் எ லாங் கேப் பிரேக் அப்புறம் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேமிலியோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நானும் இந்த 5 இயர்ஸாக வந்து நிறைய பிரேக் எடுத்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து பிரேக் ஆகிடுறேன். அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்துட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சென்டிமெண்டலாக வந்து முருகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முருகர் விலாக் தான். நான் வந்து திடீர் ரீல்ஸில் வர மாதிரி திடீர் முருகர் பக்தராக ஆகிட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்க அந்த இமேஜ் வந்து எங்கள் ஊரில் இருக்க வில்லுடையான்பட்டு முருகர் டெம்பிள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அது ஒரு குட்டி ஸ்டோரியாக உங்களுக்கு போக போக விலாகில் சொல்கிறேன். இது வந்து தைப்பூசம் அன்னைக்கு வந்து நான் தங்கச்சி எல்லோரும் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம். அவள் வந்து ஒரு 1.5 இயராக வந்து பயங்கர முருகர் பக்தர். நான்வெஜ்ஜே சாப்பிட்றத விட்டுட்டா. அவள் சொன்னா, நீ வேண்டினது எல்லாத்தையுமே முருகர் தரேன்னு சொன்னார், உனக்கு 48 days வந்து நீ விரதம் இருந்து பால் கூட எடுன்னு சொன்னா. ஸோ அப்படி என் தங்கச்சி திரவியா சொல்லி ஸ்டார்ட் ஆனது தான். அந்த ஃபர்ஸ்ட் 2 இமேஜ் வந்து தைப்பூசம் அன்னைக்கு எடுத்தது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாலே வீக்கெண்ட்னாலே எல்லோரும் வந்து பீச் மால் போன காலெல்லாம் போயிட்டு இப்போ எல்லாம் கோவில் போக ஆரம்பிச்சாச்சு. முருகர் கோவில் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடி போகிற அளவுக்கு ஆயாச்சு. அந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் போனது தான் இது திருத்தணி. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது ஒரு 3 years. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் தான் ஃபஸ்ட்டு ஆசையாக படித்தேன். பேபி ஃபோட்டோகிராஃபியும் நல்லா பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிப்ரெஷன், ட்ராமான்னு வந்து எதுவுமே என்னால் பண்ண முடியல. எல்லா இடத்துலேருந்தும் விலகிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போது எனக்கு இந்த லாஸ்ட்டு 3 months வந்து எனக்கு இருக்க ஒரு பெரிய நிம்மதி வந்து முருகர் மட்டும்தான். நானே இன்ஸ்டாவில் ரீல்ஸில் வரும்போதெல்லாம் வந்து ஒரு டைமில் வந்து சாய்பாபாவை ட்ரெண்ட் பண்ணாங்க, ஒரு டைமில் வராகியை ட்ரெண்ட் பண்ணாங்க, இப்போ முருகரை ட்ரெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்லாம் நான் நினச்ச காலம் உண்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன நான் வேண்டினதெல்லாம் நடக்குதோ இல்லையோ பெரிய பீஸ் கிடச்சிருக்கு, நிம்மதி கிடச்சிருக்கு. எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், முருகர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய பீஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு யார் மூலியமாவது இப்போ எனக்கு வந்து அந்த எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்க தான் என் தங்கச்சி திரவியா, அவள் சொல்லி தான் நான் முருகர் கும்பிட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் வந்து யார் ரூபமாவது வருவாங்க. இது நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம உண்மையாக ரொம்ப கஷ்டப்படும் போது, நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்போது, லைஃபே போதும்னு நினைக்கிறப்போ வந்து உங்களுக்கு யார் மூலயமா வந்து ஏதாவது ஒரு கடவுள் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நான் போதுண்டா என்னை ஆளை விடுங்கடா சாமின்னு இருக்கிற ஸ்டேஜில் வந்து முருகர் என் பக்கத்தில் வந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகர் கூட இருந்தால் போதும், அவ்வளோதான் என்னோட ஒரே ஒரு ப்ரேயர்ஸ். நிறையா வந்து நான் வேண்டினது வந்து ஒரு விஷயத்துக்காக. ஆனால் அது வந்து ஒரு 3 weeks வந்து நான் விரதம் ஆரம்பித்து நான் Feb 23rd இருக்கேன் நான்வெஜ் சாப்பிடாமல். அப்பிலேருந்து நான் ஒரு செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு 3rd weekலே வந்துட்டு நான் எதுக்காக வேண்டனோ அந்த எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. பரவாயில்ல, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எதிர்பார்க்காத டைமில் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த எல்லாமே நடந்து பக்கத்தில் போகிறப்போ வந்து எல்லாமே திடீர்னு ஸ்டாப் ஆச்சு. அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சுது, இப்போ வந்து நமக்கு இது தேவை கிடையாது, நம்ம லாக் ஆகிடுவோம். எல்லாமே வந்து எனக்கு முருகர் புரிய வச்சார். ஸோ இப்போது வந்து ஒரு மாதிரி நல்லா எல்லாத்துக்குமே வந்து அடிபட்டு எதையும் தாங்கிக்கலான்ற மாதிரி நமக்கான டைம் வரும்போது முருகர் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பெரிய மனப்பக்குவம் வந்துருச்சு. நான் இது வீக்லி வந்து Feb 23rd எவ்ரி வீக் செவ்வாய்க்கிழமை வந்து வெத்தலை தீபம் போட்டுட்ருக்கேன். அதோட குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் தான் நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு இந்த முருகர், வேல், அதுக்கப்புறம் ஐயப்பன் ஸ்டாச்சு எல்லாமே வந்து பிராஸில் ஆனது வந்து ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். அது லாஸ்ட் வீக் வச்சு படித்தப்போ எடுத்த கிளிப்பிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திருத்தணி போன மாதிரி இது வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து லாஸ்ட்டாக இருந்த வீக்கெண்டில் வந்து வடபழனி போயிருந்தோம். இங்கே சென்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடபழனி, வல்லக்கோட்டை முருகர் கோவில், அதுக்கப்புறம் சிறுவாபுரி, அப்புறம் திருப்போரூர், இதெல்லாம் தான் இங்கே இருக்க பெரிய முருகர் கோயில். அதுக்கப்புறம் வந்து பாரிஸில் கந்தக்கோட்டம் இருக்குன்றாங்க. பாரிஸ் வந்து நிறைய தடவை போகும்போது பார்த்துருக்கேன், ஆனால் உள்ளே போனதில்லை. அதுவும் போகணும். இப்போ எல்லாமே இப்போ முருகர் கோவில் எங்கடா இருக்குன்றது ட்ரிப்புக்கெல்லாம் பக்கெட் லிஸ்ட் பார்த்ததை தாண்டி இப்போல்லாம் வந்து எந்த முருகர் கோயில் போகலாம் வீக்கெண்ட் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு.
இது நாங்கள் வடபழனி போயிருந்தப்போ வந்து அந்த பங்குனி உத்திரம் டைம். ஸோ நல்லா வந்து பயங்கர கூட்டம், நல்ல செலிப்ரேஷனாக இருந்தது. தங்கத்தேரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திருப்தியாக இருந்தது பார்த்தது. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சரி பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் கடவுள் இருக்காரு. எல்லா சைடும் அடி வாங்கினதுக்கப்புறம் சரி முருகர் இருக்காரு பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போலாம் முருகர்னு கிடையாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி ஐயப்பன் தான் பிடிக்கும். இப்போ தான் வந்து நான் முருகர் இந்த 3 மந்த்ஸாக தான் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி தெய்வம் பிடிக்குமோ தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாகும். அந்த 48 டேஸ் நான் விரதம் இருந்தேன்னு சொன்னல, அதோட 48th டே இது தான். நான் எங்கே வந்து ஆரம்பிச்சதோ வேலுடையான்பட்டு கோவிலில் தான், இது நெய்வேலியில் இருக்குது. அங்கேவே வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு வேண்டியிருந்தேன். ஸோ காலையிலே இது ஏர்லி மார்னிங் வந்து 4 மணிக்கு போயிட்டு நானும் தங்கச்சி வந்து பால் குடம் எடுத்திருந்தோம். இது சிபிஎஸ் பக்கத்தில் வந்து காமாட்சி அம்மன் கோவிலேருந்து வேலுடையான்பட்டு கோவில் வரைக்கும் 1008 காவடி பால் குடம் எல்லாம் வந்து நடந்து போகிறதுல புக் பண்ணியிருந்தோம். சென்னையிலேருந்து போயிட்டு அங்கே எடுத்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி கும்பிட ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம் ஆகி 9 years ஆச்சு. சாமி கும்பிட அதை விட்டு வந்து ஒரு 8 years பக்கம் ஆச்சு. இந்த ஆனந்த் வந்து இப்போ ரீசெண்டாக ஐயப்பன் கோயில் மாலை போடுறாங்க. அந்த டைமில் ஐயப்பன் ப்ரே பண்ணுறதோட சரி, மற்றபடி நான் வந்து கடவுள் பக்கமே போகிறதில்ல. நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கோம், நம்ம நல்லா இருப்போம் அந்த ஒரு பிலீஃப் இருந்தே தவிர பெருசாக நிறைய ஏமாற்றங்கள் ஃபேமிலி சைடில் எல்லா சைட்லேயும் எது தொட்டாலும் பிரச்சனை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சாமி கும்பிட்றதே நிறுத்திட்டேன். ஆனால் இந்த 3 மந்த்ஸாக தான் லைஃப்பில் எல்லாம் நமக்கு இழந்ததுக்கப்புறம் ஒரு கடவுள் தான் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ் இப்போலாம் எதுவாக இருந்தாலும் முருகர் பார்த்துப்பாரு. அவ்வளோதான். என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்களா பேசிக்கோங்க, முருகர் பார்த்துப்பாரு. நான் என்ன பண்ணேன், என்ன நல்லது பண்ணேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போல்லாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய மன தைரியமும் பீஸும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக முருகர்னு இல்லை, நீங்கள் ஜீசஸ் இல்லை உங்களோட காட், நீங்கள் எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்களுக்கான லைஃப் வந்து உங்களுக்கு நீங்கள் எதுக்காக ப்ரே பண்ணீங்களோ, எது ட்ரீம் பண்ணுறீங்களோ எல்லாமே சீக்கிரம் நடக்கும். நான் வந்து யூடியூப்பில் எனக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இருந்தது. ஆனால் வந்து நான் விட்ட ஃபுல் காரணமே டிப்ரெஷன் தான். என்னால் ஹேண்டில் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்பில் ஏர்னிங்ஸும் கிடையாது. நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து மானிட்டைஸ் பண்ணால் தான் எனக்கு ஆட் வரும், அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வரும். எல்லாமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியும் வந்து நியூபார்ன் கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண 2 years, அதையும் இப்போ 4 years விட்டுட்டேன். எல்லாமே ஃபோட்டோகிராஃபியும் சரி யூடியூப்பும் சரி முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு இன்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு ஜீரோலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி வந்து நிறைய எனக்கு நான் அதை தனியாக இருக்க யோசிக்க பல நாள் நைட் ஃபுல்லாமலாம் தூங்காமலாம் இருந்திருக்கேன். நம்ம சைல்ட்ஹுட்டில் நடந்த ட்ராமா, அப்யூஸ், அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது, என்னடா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி நானே வந்து என்னை ஹர்ட் பண்ணி வெயிட் போட்டு ஹெல்த் போய் சாப்பிடாம இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ்குள்ளே போயிட்டேன். ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிட்டேன். யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எங்கேயும் வெளில போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஹோப் வந்து ஆனந்தும் இதுன்னு இருக்காங்க, பார்க்கணும் அப்படின்ட்டு மட்டும் அடுத்த நாள் காலையில் எழறது, வேலையை செய்கிறது, இப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து நான் முருகர் கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே வந்து எல்லாமே நல்லதாக நடக்காது. எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்தது. நான் லைஃப்பில் இதெல்லாம் இப்போ நடக்காது, அதெல்லாம் ஒரு 15 yearsக்கு அப்புறம் நடக்கும்னு நினச்ச பிரச்சனை எல்லாமே இப்பயே வந்துச்சு, ஒரு 3rd weekலேயே வந்துச்சு. ஆனால் எல்லாம் நடந்து முடிஞ்சு நிறைய அழுது, நிறைய சாப்பிடாமல் இருந்து, தூங்காமல் இருந்து, இப்போ பயங்கரமான தெளிவில் இருக்கேன். எல்லாமே நல்லதுக்கு, எல்லாமே முருகர் புரிய வச்சுருக்காரு, எல்லாத்தையும் முருகர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன். ஸோ நீங்களும் மோஸ்ட்டாக வந்து இது இந்த 30+ இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா எல்லாம் கடந்து போகும், எல்லாமே மாறும், நீங்களும் ஒரு நாள் சூப்பராக இருப்பீங்க. உங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பி இருக்கவங்கள பார்த்துக்க முடியும்.
நீங்கள் நம்புகிற ஒரு கடவுள்கிட்ட உங்களை ஒப்படைங்க. உங்களோட பேஷன் எதுவோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னையிலேருந்து நினச்சிருக்கிறது என்னென்னா, ஃபோட்டோகிராஃபி யூடியூப் எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆரம்பித்ததே ஏர்னிங்ஸ்க்கெல்லாம் தாண்டி வந்து என்ன நான் பிஸியாக வச்சுக்கணும், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, என் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியன்றதுக்காக தான். ஸோ அதையும் செய்யுங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலுடையான்பட்டில் எடுத்த வீடியோ. பால்குடம் கண்டினியூ பண்ணி பால்குடம் போய் திருப்தியாக சாமிக்கு விற்றுட்டு ரொம்ப நேரம் தள்ளலாம் இல்லை, பயங்கரமாக அழுது நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அழகு செடெல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் உங்களுக்காகலாம் எடுத்துட்டு அப்புறம் அதெல்லாம் முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் தெப்ப திருவிழான்னு பண்ணுவாங்க. அங்கே வந்து முருகர் வச்சு அந்த படகு மாதிரி ஜோடிச்சு அதில் வந்து நாங்கள் போகும்போது வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு இருந்தது. அதில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் உங்கள் எல்லாருக்காகவும் எடுத்தேன். இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் வந்து பயங்கர டிப்ரெஷனில் ட்ராமாவில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அக்காவாக, ஒரு தங்கச்சியாக, ஒரு ஃப்ரெண்டாக வந்து நான் இதெல்லாம் உங்களுக்கு கன்வே பண்ணேன். இனிமேல் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வீடியோஸ் எடுத்திருக்கேன், ஆனால் எடிட் பண்ணி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணி சிஸ்டமில் உட்காரதுக்கான சூழ்நிலையே எனக்கு இல்லை. அந்தளவுக்கு நான் டவுனாக இருந்தேன். ஆனால் இந்த தடவை நான் பிரேக்கே எடுக்கக்கூடாது. எடுத்து எல்லா நல்ல விஷயங்களும் சரி, என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களும் சரி, எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். பெருசாக எதையுமே யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இது வந்து வேலைக்கு போகிற இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ரிலேட் ஆகுமா தெரியல. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே சரியாகும். நம்ம யாருக்கும் நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும் நம்ம நல்லா தான் இருப்போம். சரியா? எல்லாத்தையும் கடவுள்கிட்ட படிச்சுட்டு ஜாலியாக இருங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் ரீசெண்டாக தான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் வந்து எல்லாரையும் விழுந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்த ஃபேஸ்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் என்ன நான் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் ஆனந்த் மிதுன் அப்பாவை பார்த்துக்கணும், இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணணும்னு. இந்த தடவை வந்து நான் ஆனந்த் கிட்டே கேட்டே இருப்பேன் வெட்டவான்னு. இந்த தடவை நானே போய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய கேலரி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போல்லாம் ஃபுல்லாக முருகர் ரிலேட்டட் திங்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களை லவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் ஒரு தடவை தான். ரொம்ப பிரச்சனையாக இருக்கா, கோவில் போங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டிங்களா, வேலையை விட்டுட்டிங்களா, இல்லை பிஸ்னஸை விட்டுட்டிங்களா, எங்கே விட்டிங்களோ எல்லாத்தையும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. நீங்கள் நேசித்த நம்பின நிறைய பேர் உங்களை ஏமாத்தினாலும் உங்களை நேசிக்கிற உண்மையான நிறைய சோல்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்காக இருக்கிற உண்மையான உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்காக லைஃப்பை கொண்டு போக பாருங்கள். அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து யூடியூப் மூலயமா கிடச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்து என்னோடய அகிலாம்மா சொல்லி தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறேன். அகிலாம்மா ஃபைனலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னோடய ப்ரொஃபஷனை இனிமேல் பார்க்குறேன். நான் வீடியோ போட்டுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் 84 kgsலேருந்து 74 வந்திருந்தேன். இப்போ அந்த டயட் ஒர்க் அவுட்டையும் விட்டுட்டேன். ஸோ எல்லாமே நான் இன்னையிலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்னையிலேருந்து உங்கள் ஹெல்த்துக்கு இல்லை உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye, டேக் கேர், எல்லோரும் சேஃபாக இருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. லவ் யூ ஆல், பாய்.